செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் 1506 ஸ்பெயின் நாட்டில் பிறந்திருக்காரு. தன்னோட 9வது வயசுல தந்தையை இழந்திருக்காரு. அதுக்கு பிறகு தாயோட பராமரிப்புல வளர்ந்திருக்காரு. கல்லூரி படிப்புக்கு பிறகு பாரிஸ் போய் புனித பர்பே கல்லூரியில தத்துவம் மற்றும் கலைத்துறையில முதுகலை பட்டம் பெற்றிருக்காரு. அங்கேயே விரிவுரையாளராகவும் பணியாற்றியிருக்காரு. அந்த காலகட்டத்துல புனித இஞ்ஞாசியாரோட நட்பு கிடைக்குது. 2 பேரும் சேர்ந்து இயேசு சபையை துவங்கியிருக்காங்க. சவேரியார் தன்னோட 31வது வயசுல குருத்துவ அருட்பொழிவு பெற்றிருக்காரு. அதுக்கு பிறகு சவேரியாரும் அவரோட நண்பர்களும் சேர்ந்து திருத்தந்தை 3ஆம் பவுலை சந்திச்சு இறைப்பணி ஆற்ற ஆர்வமா இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அந்த காலகட்டத்துல போர்த்துகீசிய மன்னர் தன்னோட கீழே இருக்கிற நாடுகளுக்கு குருக்களை அனுப்புறதுக்கு திருத்தந்தைக்கு கோரிக்கை வச்சிருக்காரு. அதன்படி சவேரியார் போர்த்துகீசிய காலனி நாடுகள் மற்றும் இந்தியாவுக்கு பயணமாயிருக்காரு. சவேரியார் ரோமில இருந்து லிஸ்பின் போயிருக்காரு. அங்க 1 வருஷத்துக்கிட்ட இறைப்பணி ஆற்றியிருக்காரு. அதுக்கு பிறகு 1542 கோவாக்கு வந்திருக்காரு. கோவால 4 மாசத்துக்கிட்ட இறைப்பணி ஆற்றியிருக்காரு. அதுக்கு பிறகு சவுத் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. தமிழக கடற்கரை கிராமங்கள்ல இறைப்பணி ஆற்றியிருக்காரு. கன்னியாகுமரி மாவட்டத்துல கிட்டத்தட்ட 15 கிராமங்கள் தோறும் மணி அடித்தபடியே போய் இறைப்பணி ஆற்றியிருக்காரு. திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல 1 வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 45 சிறிய ஆலயங்களை நிறுவியிருக்காரு சவேரியார். சவேரியார் கிட்டத்தட்ட 38,000 மைல்கள் பயணம் செஞ்சு இறைப்பணி ஆற்றியிருக்காரு. இறுதியா சாம்சோங் தீவுல வச்சு இறந்து போயிருக்காரு. உடல் அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கல்லறையை திறந்து பார்க்கிறப்போ உடல் கெட்டு போகாம நறுமணம் வீசி இருக்கு. இறுதியா 1553 சவேரியாரோட திருவுடல் கோவாக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 450 வருடங்கள் கழிச்சும் சவேரியாரோட திருவுடல் அழியாமலே இருக்கு. டிசம்பர் 3 சென்ட் சேவியர்ஸோட ஃபீஸ்ட் டே.